அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அனைத்தும் கடவுளுக்கே, அந்த கடவுள் ஒருவரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் அவருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக, அவரை நினைவு கூறுவதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று குழுமிருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலில் இருக்கின்றோம். அதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதை நாம தொடர்ச்சியா குர்ஆன்ல உள்ள வார்த்தைகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு அந்த வரிசையில சூரா பார்த்தோம். சூரியன் அப்படிங்கிற தம்ஸ் அப்படிங்கிற ஒரு சூறாவை பார்த்து முடிச்சோம். இன்னைக்கு அதுக்கு முந்தி இருக்கக்கூடிய சூரா 90 நகரம் அல் பலத் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறாவை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். சூரா 90 நகரம் அல் பலத் அப்படின்ட்டு தலைப்பு எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு தலைப்பு இருக்குது. தலைப்புல நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு சூறாவுடைய தலைப்புனா நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த தலைப்பு கீழே என்ன வசனங்கள் வருது, நம்ம தொடர்ச்சியா படிக்கும்போது நமக்கு அது ஞாபகம் மூட்டக்கூடிய ஒண்ணா இருக்குதுங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த சூறாக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் நினைவுல வச்சுக்கிறோம். நகரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அல் பலத் அப்படின்னு சொல்லி. நகரம் சொன்ன அன்னைக்கு உலகத்துல ஏராளமான நாடுகள் இருக்குது. ஒவ்வொரு நாடுகள்ல நகரங்கள். நாம வாழக்கூடிய நகரம் சென்னைன்னு சொல்றோம் இல்லையா? ரசாத் வாழ்ந்த ஒரு நகரம் துக்சான்னு சொல்றோம் யுஎஸ்ஏ, அமெரிக்காவுல. இப்படி பல நகரங்கள். நம்முடைய நாட்டினுடைய தலைநகர் கேட்டா டெல்லின்னு சொல்லுவோம். இப்படி நகரங்கள், பல நகரங்கள் இருக்குது. ஆனா இங்க அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நகரம் எதுன்னா, தூதர் வாழ்ந்த, நபி வாழ்ந்த, இந்த குர்ஆன் அருளப்பட்ட ஒரு நகரத்தை பத்தி இங்க சொல்றாரு. அது மெக்கா அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். பல நகரங்கள்ல அது ஒரு நகரமா இருக்குது. அந்த நகரத்தை குறிப்பிட்டு அதன் மீது சத்தியமிட்டு அல்ல நமக்கு சில விஷயங்களை சொல்றாரு. அப்படி பல நகரங்கள்ல ஒன்னாக நமக்கு இந்த மக்கா நகரம் இருக்குதுங்கிறத கீழே பின்னால படிக்க படிக்க நமக்கு அந்த விஷயம் தெரிய வரும். ஆக பலத் அப்படின்னாலே நகரம், பெரிய நகரத்துல நம்ம நிறைய வித்தியாசம் வச்சிருக்கிறோம். சின்ன சின்ன ஊர்கள் இருந்துன்னா அதை கிராமம் சொல்றோம், குட்கிராமம் சொல்றோம், அதை டவுன் சொல்றோம், சிட்டின்னு சொல்றோம். பல வார்த்தைகள் ஆங்கிலத்துல இருக்குது. தமிழ்லயும் அது மாதிரி பல வார்த்தைகள் இருக்கும். நகரம்ங்கிறது அதுல பெரும் நகரம் சொல்லுவோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இது பெரும் நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்படி பல பிரிவு இருக்குது. அதுல மக்காவெல்லாம் நம்ம குறிப்பிடுங்க சொல்றாரு. பலத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு. அது பலத்தினாலே இந்த ஒட்டுமொத்த பூமியிலையும் ஏராளமான நகரங்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறாரு. அதுல மனிதர்கள் வாழ்றாங்க அப்படின்னு நம்ம நினைவுக்கு வரும். அப்ப அதன் மீது சத்தியப்படி என்ன சொல்றான்னு பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். ஒரு விஷயத்தையும் நாம தூங்கும் போது அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு தூங்குவதற்கு நமக்கு அல்லாஹ் ஒரு வழிமுறையை காட்டி கொடுத்திருக்கிறாரு. அது நம்முடைய ஆன்மாவுக்கு ரொம்ப பலமான விஷயமா இருக்குது. ஒரு விஷயத்தை தூங்குறோம்னா, நம்ம கடவுளை நினைவுபடி தூங்க போறோம் அப்படின்னாலே அங்க நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறுறோம். சரியா? அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறும் பொழுது நமக்கு ஆன்மா பலம் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எந்த வேலை செஞ்சாலும் சரி, சாதாரணமா நீங்க சப்பாத்தி மாவு பேச போறோமா, அப்ப கூட அந்த பிஸ்மில்லா நம்ம சாப்பிடும் போது பிஸ்மில்லா மறக்காம சொல்றோம். அதுவும் சில சமயம் மறக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். அதே சமயம் எந்த வேலை செஞ்சாலும் பிஸ்மில்லா சொல்றோமா அப்படின்னா அதுல குறைபாடு உள்ளவங்க தான் இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம சொல்லலாம். சாப்பிடும்போது சில கேள்வி கேட்பாங்க, முதல் வாய்க்கு சோறு திங்கும் போது சொன்னா போதுமா அப்படின்னு. ஒவ்வொரு வாய்க்கும் சொல்ல எந்த தடையுமே இல்லை. கடவுளை நினைவு கூற தடை இருக்குதா நம்மளுக்கு? அது லிமிடேஷனே கிடையாது. நீங்க எவ்வளவு முறை சொல்றீங்களோ அது உங்க ஆன்மாவுக்கு பலமானது. அதனால பிஸ்மி சொல்லி நம்ம துவங்குறோம்னா தொடர்ச்சியா ஒவ்வொரு முறையும் ஒரு காரியம் செய்யும் பொழுதும் பிஸ்மிக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. எல்லா சமயத்திலும் சொல்லலாம். நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புறோம், பிஸ்மி சொல்லலாம். ஒரு பொருள் வாங்குறதுக்கு கடைக்கு போறோம், என்ட்ரன்ஸ்ல சொல்லலாம், பிஸ்மி சொல்லலாம்.
ஒரு கடைக்கு உள்ள போய் நம்முடைய லைட்டிங்ஸ் போட போறோம், பிஸ்மில்லா சொல்லலாம். இந்த ஒரு காரியத்திற்குமே எப்பவும் நம்ம எதையும் கையில் ஆடிக்கிட்டு இருக்குது, வேலை செய்யுது, எல்லா காரியத்தையும் பிஸ்மி சொல்லலாம். நம்ம அதையே சொல்லிட்டு இருந்தா மற்றவங்கள கவனம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி சாத்தா கொண்டு வருவான். எப்பவுமே நீ எந்த செஞ்சாலும் அதே சொல்லிட்டு இருந்தோம்னா சொந்தம் எப்படி யோசிப்ப அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. கடவுள் தான் வழி நடத்துறாரு. நம்ம யோசிச்சு நிறைய தோல்வியை கண்டிருப்போம். ஆனா கடவுளை நினைவு கூறி செய்யக்கூடிய எந்த காரியமும் தோல்வி இருக்காது, வெற்றியா தான் இருக்குங்கிறது நம்ம அனுபவபூர்வம் பாக்குறோம். எல்லா வேலையுமே நமக்கு நடக்குது இல்லைங்க. உள்ள வாரம் லைட்டை போடுறோம், என்னமோ தொடர்ச்சியா செய்யறோம். நீ செஞ்சது நினைச்சு பாருங்க, எப்ப செஞ்சேன்னு ஞாபகமே இருக்காது நம்மளுக்கு. நம்ம இயக்குறது யார்? அல்லா. அப்போ அந்த அல்லா நம்ம இயக்கும் பொழுது நம்ம கவனம் செலுத்த என்ன இருக்குது? அன்றாடம் செய்யக்கூடிய வேலை என்ன வேலை? சமையல் செய்ய போறோமா, நம்ம என்ன ஒரு பாத்திரம் எடுக்க போறோம், கழுவ போறோம், தண்ணி ஊற்ற போறோம், அரிசியை போட போறோம், அதை கொதிக்க போறோம், மிஷினை தூக்கி வைக்க போறோம், சுவிட்சை போட போறோம். அன்றாடம் செய்யற வேலை தான். செய்யும் பொழுதெல்லாம் எவ்வளவு வேலை நம்ம சொல்றோமோ அது பூரா பிஸி சொன்னோம்னா அந்த வேலையில ஏதாவது தடை வருமானு? தடை வராது, வரவே வராது. கடவுளை நினைவு கூறும் பொழுது நாம ரொம்ப சுயநோட இருப்போம். எப்ப நாம அல்லாஹ்வை மறக்கிறோமோ அப்பதான் நாம நம்முடைய சுயநலம் இழந்துருவோம். நாம என்ன செய்யறோம் நமக்கு தெரியாது. எப்ப நாம அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு தூரமா போயிடுறோமோ நம்மளுக்கே நாம என்ன செய்யணும் தெரியாது. அதுதான் டேஞ்சர். ஆனா அல்லாஹ் நினைவு கொண்டு இருப்பதன் மூலமாகவோ, அவரை மெச்சுவதன் மூலமாகவோ, அவருடைய பெயரை உச்சரிப்பதன் மூலமாகவோ வாழ்வியல்ல எந்த நஷ்டமும் நம்ம படமாட்டோம். அப்ப நாம தொடர்ச்சியா சொல்ல வேண்டிய வார்த்தை, ஒவ்வொரு காரியத்திற்கு முன்னாலேயும் பிஸ்மி சொல்லலாங்கிற வழிமுறைய நமக்கு அல்லாஹ் 110 அத்தியாயத்திலையும் ஒரு முறை கொடுத்தா கூட போதும்னு இல்லாம ஒட்டுமொத்தமா கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு சூறாவின் தூக்கத்தையும் கொடுத்துருக்கிறாரு 9 அத்தியாயத்தை தவிர. அப்ப பிஸ்மில்லாங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டா இருக்குது. நம்ம கடவுள் நினைவு கூறுவதற்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. நம்ம அமல்கள் நிறைய செய்யலாம்னு கூட இந்த பிஸ்மி சொல்லிட்டு இருந்தாலே அது ஒரு பெரிய அமல் ஆயிடும் இல்லையா? அது செய்ய ஆரம்பிச்சா நிறைய அமலும் செய்ய ஆரம்பிச்சிடும், அது சப்ஜெக்ட் வேற. அதனால நம்ம அந்த பிஸ்மியை எப்போதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்காம ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம செய்யக்கூடிய மக்களா இருக்கணுங்கிறத இந்த இடத்துல நினைவு கூறிக்கொள்வோம். ஏன்னா அவர் நம்ம மீது மிகவும் அருளும் கருணையும் கூடியவரா இருக்கிறார். நமக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கிறாருன்னா நம்மளை காப்பாத்துதான், நம்மளை மீட்டெடுப்பதற்கு தான் கற்றுக் கொடுக்கிறாரு. நம்ம மேல நிறைய அருள் வச்சிருக்கிறாரு, கருணை கொள்றாரு. அதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த துன்பமும் இல்லாம ஒரு ரிலாக்ஸா இருக்கிறோமோ. எவ்வளவு பிரச்சனையோட மனிதர்கள் வாழக்கூடியவங்க மத்தியில நாம சுகவாசியா இருக்கிறோம்னா நம்ம மேல அல்லாஹ் பெரும் கருணை செஞ்சிருக்கிறாரு. அதை நம்ம திருப்தியோட பார்க்கணும். எவ்வளவு அல்லாஹ் நம்மளை மேன்மையாக வச்சிருக்கிறாரு, எவ்வளவு நமக்கு வசதிகள் தந்திருக்கிறாரு, எவ்வளவு நமக்கு வாய்ப்புகள் தந்திருக்கிறாரு அப்படின்னு ஒன்று நமக்கு வழங்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நினைச்சு பார்த்து நாம கடவுளை திருப்தி கொள்ளும் பொழுது கடவுள் நம்ம மீது திருப்தி கொள்றாரு. நமக்கு ஏராளமாக தாராளமாக செய்யக்கூடியவராக இருப்பாருங்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆக அல்லாஹ் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் ஐயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த சூறாவுக்கு உள்ள போவோம். முதல் வசனம், அவர் வில்லாஹ் ஷைத்தானிர் ரஜீம், இந்த நகரத்தின் மீது நான் பவித்திரமான ஆணையிடுகின்றேன் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு இங்க எப்படி வரும் இந்த சூறா? அதாவது 2 வார்த்தை தான் வரும். எப்படி பாப்பா அரபியில லா உக்ஸிமு பிஹாதல் பலத், அதான் பலதுன்னா நகரம். அதை விரிவாக்கமா ரசாத் எப்படி மொழிபெயர்த்துக்கிறாரு, இந்த நகரத்தின் மீது நான் பவித்திரமான ஆணையிடுகிறேன் அப்படின்னு வருது. இந்த பேசிக்கை வச்சுதான் எல்லா சூறாக்களுமே நம்ம அதன் மீது அப்படின்னு வந்தாலும் சத்தியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்றோம். அந்த அடிப்படையில அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு நகரத்தின் மீது சத்தியமிட்டு சொல்றாரு. பொதுவாக நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ் யார் மைக்கு ஆன்ல இருக்கு, ஆஃப் பண்ணிக்கிறீங்க. அதாவது அல்லாஹ் தன் படைப்பின் மீது சத்தியமிட்டு சொல்றாரு. பல விஷயங்கள் நம்ம பாக்குறோம். சூரியன், சந்திரன், பிரகாசம் அப்படின்னு, இரவு பகலு அப்படின்னு நிறைய பாக்குறோம். அதுல ஒண்ணு என்னவா இங்க இருக்குது, நகரத்தை பத்தி இருக்குது. தூதர் வாழ்ந்த ஒரு நகரம், இந்த குரான் வழங்கப்பட்ட ஒரு நகரம், புனித ஸ்தலம் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த நகரத்தின் மீது ஆணையிட்டு அல்லாஹ் சொல்றாரு, நீர் வசிக்கின்ற அந்த நகரம் அப்படிங்கிறார். காமனா நகரத்தின் மீது நான் பவித்திரமான ஆணையிடுகின்றேன் சொல்லிட்டு திருப்பி சொல்றாரு, நீர் வசிக்கின்ற அந்த நகரம்ங்கிறார். அந்த நகரம் என்னங்கிறது நாம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அதான் புனித ஸ்தலமா இருக்கக்கூடிய மக்கா நகரம் அப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அதன் மீது சத்தியமிட்டு என்ன சொல்றார், பெற்று எடுப்பவர்கள் மற்றும் பெறப்பட்டவர்கள் அப்படின்னு 2 வாசகம் இருக்குது. பெற்று எடுப்பவர்கள் மற்றும் பெறப்பட்டவர்கள். பெற்றெடுப்பவர்கள் யார் அப்படின்னா நம்முடைய பெற்றோர் நம்ம சொல்றோம், அவங்க பெற்றெடுப்பு இருந்திருக்காங்க. நாம பிறக்கப்பட்டவங்க.
பெற்றெடுப்பவர்கள் மற்றும் பெறப்பட்டவர்கள். நாம் எப்படிப்பட்டவங்க? பெறப்பட்டவங்க. திரும்ப நாம் எப்படி இருக்கிறோம்? நாம குழந்தை பெற்றிருந்தோம்னா நாம பெற்றது மாறிடுறோம். நம்ம அந்த இடத்துல நாம பெற்றெடுத்தவங்க, நம்ம பிள்ளைங்க பெறப்பட்டவங்களா மாறிடுறாங்க. அவங்களுக்கு வாரிசு வரும்போது அவங்க பெற்றெடுத்தவங்க, பெறப்பட்டவங்க. இது எல்லாருக்குமே காமனா பொருந்தக்கூடிய வாசகம். ஆனா கால சூழ்நிலைகள் மாறும்போது அந்த பெயர் பொருத்தமா இருக்குது. குழந்தை இல்லாதவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்டகரி அங்க. அவங்க பெறப்பட்டவங்க, அவங்க பெற்றெடுத்தவங்க கிடையாது. ஏன்னா எல்லா மனிதனும் குழந்தைங்க பாக்கியம்ன்றது இல்லைல்ல. அல்ல அவர் நாடியபடி ஆண்களா தாராரு, அவர் நாடியபடி பெண் மக்களா தாராரு, இன்னும் நாடியபடி ஆணும் பெண்ணையும் கலந்து கொடுக்கிறாரு. இன்னும் சில பேர் நாம் நினைச்சிடறோம் மலடாக ஆக்கி விடுகின்றோம்ங்கிறார். இது எல்லாமே அல்லாஹ் கையில இருக்கே தவிர யாருக்குமே சுயமான சக்தி இல்லை. நமக்கு நிறைய குழந்தைகள் இருக்குங்கிறதுனால நாம ஏதோ பெரிய சக்தி உள்ளவங்க, நாம அதுல எக்ஸ்பர்ட் அப்படிலாம் சொல்றதுக்கு முடியாது. கடவுள் நாடு வந்துச்சு, அவ்வளவுதான். எதுலையுமே பெருமை கொள்வதற்கு எந்த முகாந்திரமே கிடையாது. அல்லாஹ் நாடலைன்னா என்ன செய்யாது. அப்போ பெற்றெடுப்பவர்கள் மற்றும் பெறப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்குது. அந்த கேட்டகரியில எல்லாருமே அடங்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். ரெண்டாவது, நமக்குன்னு எந்த திறமையும் கிடையாது. கடவுள் நாடியவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது. கடவுள் நாடியவர்கள் அதை இல்லாமலும் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் பெறப்பட்டவர்கள் தானே தவிர பெற்றெடுத்தவர்கள் கிடையாது அப்படின்னு பாக்குறோம். இதெல்லாம் எதுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குது? பெற்றெடுப்பவர்கள் மற்றும் பெறப்பட்டவர்கள் மனித இனம் பெறுவதற்கான ஒரு சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்கிறார். நாம் எல்லாம் ஆன்ம ரீதியா ஒரு மாபெரும் குற்றம் இழைச்சிட்டு வந்திருக்கிறோம். அந்த ஆன்மாக்களை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த மனித சிஸ்டம் வச்சிருக்கிறார். பெறக்கூடிய சிஸ்டம், பெறப்பட்ட சிஸ்டம், பெறக்கூடிய சிஸ்டம்னு எல்லாம் வச்சிருக்கிறாரு. அதன் மீது சத்தியம் விட்டு நமக்கு சொல்றார். அப்ப ஒரு நோக்கம் என்னவா இருக்குன்னா ஆன்மாக்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய காரணமா இருக்குது. குழந்தைகள் பெறுறோம் அப்படின்னா நம்ம பெறப்பட்டவங்க இருக்கிறோம் சொன்ன அன்னைக்கு எதுக்கு அப்படின்னா நாம மீட்டுக் கொள்வதற்கு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு அதுக்கு அடுத்து சொல்றாரு. தன்னை மீட்டுக்கு மிகவும் கடினமாக உழைப்பதற்காக மானிடனை நாம் படைத்தோம் அப்படிங்கிறார். நாம நம்மளை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்கு தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். நாம ஆன்ம ரீதியா இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குதுங்கிற அறிஞ்சு நாம பார்க்க முடியவில்லை கூட உணர முடியும். நமக்குள்ள ஆன்மா இருக்குது அப்படிங்கிற நம்ம கடவுளை நினைவு பொழுது நம்ம எப்படி ஒரு பூவா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறோம், ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறோம், ஒரு எப்படி சொல்றது, அந்த உடல் ரீதியா ஒரு சிலிர்ப்பு இருக்கும். இதெல்லாம் எப்படி என்ன ஏதாச்சும் உணர்றோம்னா நம்முடைய ஆன்மா ஒரு உயிரோட்டம் உள்ளதா இருக்குது, ஆன்மா பலமா இருக்குது, ஆன்மா மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு உணர்றோம். அதே சமயத்துல நம்ம துக்கத்திற்கு ரொம்ப டல்லா இருக்கிறோம்ல, அதனுடைய விஷயம் என்ன? ஒரு நம்ம ஆன்மா எப்பமெல்லாம் பலகீனமா இருக்குது அதுக்கு ஒரு உதாரணம் நமக்கு தெரியுது. அதாவது காலைல பஜ்ஜில் ஆரோக்கியமா எந்திக்கல அப்படின்னா நம்மளால ரொம்ப கஷ்டமா எந்திக்க பலகீனம் அர்த்தம். ஒண்ணுக்கு 4 அலாரத்தை வைக்கும், ஒரு அலாரத்துல எந்திக்க மாட்டோம். ஒண்ணுக்கு 4 வைக்கிறது, அல்லது 2 வைக்கிறது, அல்ல தொடர்ச்சியா ஒரு நிமிஷம் தள்ளி வைக்கிறது, இதெல்லாம் நம்முடைய பலகீனங்கள். அப்ப அதுல நம்ம ஆன்மா பலம் இல்லை உணர்றோமா இல்லையா? ஆன்மா இருக்குது. எப்ப நம்ம எந்திக்க முடியும்? சில சமயத்துல பளிச்சுன்னு எந்திக்கிறோமே, எவ்வளவு லேட்டா படுத்தாலும் எப்படி முடிச்சிருக்குமோ என்ன செயல்படுவோமோ அப்படி முடிச்சிடறோம். ஆனா பல நேரங்கள்ல என்ன நடக்குது? அப்படி நம்மளால புஷ்டியா இயங்க முடியல. அப்ப அந்த ஆன்மாவை நம்ம அறிய முடியுற மேல நாம டல்லா இருக்கிறோங்கிறது அறிய முடியும், புஷ்டியா இருக்குன்னு அறிய முடியும், பார்க்க முடியாதான. அந்த அடிப்படையில் நம்முடைய ஆன்மாவை மீட்டுக் கொள்வதற்காகத்தான் மனிதனை படைப்போம் நல்லா சொல்றாரு. தன்னை மீட்டுக் கொள்வதற்காக மிகவும் கடினமா உழைப்பதற்காக சொல்றாரு. நான் படிச்ச காரணம் அவனை மீட்டுக் கொள்ள வேண்டும். எப்படி மீட்டுக் கொள்ள வேண்டும் சொல்றாரு? கடினமாக உழைக்க வேண்டும்ங்கிற பெரிய இந்த கல்லை மண்ணை தூக்குற மாதிரி கடினமான உழைப்பு இல்லை, இரும்புல தூக்கி சுமக்கக்கூடிய உழைப்பு இல்லை, அல்லாவே சொல்லக்கூடிய உழைப்பு. என்னதான் அல்லாஹ் குர்ஆன்ல நம்ம கட்டளை இடுகின்றாரோ அதெல்லாம் செய்வதுதான் அவருடைய பாதையில செய்யக்கூடிய உழைப்பா இருக்குது. அது ஏன் கடினம் சொல்றாரு? நம்ம ஆன்மா பலகீனமா இருந்துச்சுன்னா அது நம்ம கடினமா இருக்கும். அது அல்லாஹ் சொல்றாரு திருப்பி, கடினமான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும், ஆனா அந்த பாதையை நம்ம கல்பாக்குவோம்னு சொல்றாரு. நம்ம கடந்து வந்த பாதையை பாருங்க. இந்த சப்மிஷன் வந்த புதுசுல நம்ம எவ்வளவு பிரச்சாரம் செஞ்சோம், எவ்வளவு தைரியமா செயல்பட்டோம், எங்கெல்லாம் நம்ம போனோம், நம்ம அதுக்கு எவ்வளவு டைம் நம்ம செலவழிச்சோம், எவ்வளவு தூரம் நம்ம பயணிச்சு போனோம் அந்த சென்டருக்கு. அதெல்லாம் ஏன்? நம்ம ஆன்மா ஆரோக்கியமா இருந்துச்சு. அப்ப நமக்கு பயம் கிடையாது, தைரியம் இருக்கும், இதை சொன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சு போயிருக்குது.
இன்னைக்கு அந்த மாதிரி பயணங்கள் குறைஞ்சு போச்சு, ஒன்னா கூடுதல் குறைஞ்சு போச்சு, பிரச்சாரங்கள் குறைஞ்சு போச்சு. இதெல்லாம் என்ன காரணம்னா நாம பலகீனமா இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒண்ணா இருக்குது. அப்ப இது ஏன் கடுமையா இருக்குதா? இப்போ இந்த மாதிரி செஞ்சா அவருடைய எதிர்நிலைகளை கண்டு நம்ம பயப்படுறோம். அப்ப இதெல்லாம் என்னது? அல்லாஹ்வுடைய பாதையில செய்யக்கூடிய கடினமான பணிகளா இருக்குது. நம்ம ஆன்ம ஆரோக்கியமா இருக்கும் போது லேசா இருந்ததெல்லாம் இப்ப கடினமா இருக்கு. அப்ப கடினமாக உழைக்க வேண்டும் அல்ல சொல்றாருல்ல, அதெல்லாம் கடினமான வேலைகள் தான். அவர் தான் நமக்கு என்ன செஞ்ச இலகுவாக ஆக்கி கொடுத்தார். நம்ம ஆன்ம பலத்தை கொடுத்து அந்த காரியங்களை இலகுவாக நமக்கு ஆக்கி கொடுத்தாரு. ஆக நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை கடினமாக உழைக்க வேண்டும். அது என்ன உழைப்புன்னா இரும்பு தூக்குற வேலை எல்லாம் கிடையாது, மூட்டை தூக்குற வேலை கிடையாது. அல்லாஹ்வை நினைவு கூறுவது. அவர் வெற்றி கிடைக்கணுமா, நீங்க அல்லாஹ் நினைவு கூறுன்னு சொல்றாரு. வெற்றிக்கு முகாந்திரமே அவரை நினைவு போரா வந்தாலும் சரி, வாரம் போற அல்லாஹ் நினைவு கூறுதான் நமக்கு வேலை. வெற்றி தன்னால வரும் அப்படிங்கிறது நம்ம குர்ஆன்லயே பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அதுதான் உழைப்பு. அல்லாஹ்வுடைய பாதை அவர் நினைவு கூறுவது, அவரை மெச்சுவது, அவரை பற்றி பேசிக் கொண்டிருப்பது, அவர் வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்வது, அதன்படி நடக்க முயற்சிப்பது, வர மீதாமல் இருப்பது, இப்படியான அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை படித்து தெரிந்து பேர்கொண்டு அதை பார்த்து கொண்டு நடப்பதுதான் கடினமான ஒரு பணியா இருக்குது. அப்படி உழைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். இதே வசனம் நம்ம பாடுபடக்கூடியவங்கள் இதுக்குதான் பாடுபடணும்னு சொல்லுவார். எங்க 37 அத்தியாயத்துல சொர்க்கத்தை வர்ணித்து சொல்லும் போது பாடுபடக்கூடியவங்க இதற்காக பாடுபட வேண்டும்ங்கிறாங்க. சொர்க்கத்தை அடைவதற்காக பாடுபட வேண்டும். அது எந்த பாடு? இந்த மாதிரி இலகுவான செய்யக்கூடிய வேலை தான். நம்ம ஆன்ம பலமா இருக்குது, நமக்கு நல்ல வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருக்காரு, அல்லாஹ் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அதை பார்க்கக்கூடிய ஒரு செட்டப் நம்ம செஞ்சு கொடுக்குறாரு. பரவாயில்ல, எல்லா பக்கமும் நம்ம இலகுவா பார்க்கிறோம். வீட்டுக்கு உள்ளே இருந்து எங்கேயுமே நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லாம நம்ம வீடை தேடி அந்த பிரச்சாரங்கள் வருது. இன்னைக்கு அந்த அளவுக்கு இலகுவாக்கி கொடுத்துருக்கிறாரு. இது நம்ம கஷ்டமா இல்லாம நம்ம கடுமையாக உழைப்ப லேசாக ஆக்கி கொடுத்திருக்கிறார். இப்படி நாம நம்மளை மீட்டுக் ஆன்மா மீட்டுக் கொள்ளணும்னா நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு அல்லாஹ் சொல்றாரு. அந்த கடினமான உழைப்பையும் கூட லேசாக ஆக்கி தந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் கணக்கு கொடுக்க அவனை எவரும் அழைக்க மாட்டான் என்று அவன் எண்ணிக்கொண்டானா அப்படின்னு கேட்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில கடவுளை மதிக்காம, கடவுளை நினைவு கூறாம, அலட்சிய போக்கோட இருக்கக்கூடிய ஒருத்தனை பாதையில கேட்கிறாரு, கணக்கு கொடுக்க அவனை எவரும் அழைக்க மாட்டார் என்று அவன் எண்ணிக்கொண்டானா அப்படின்னு கேட்கிறார். அப்படி இல்ல, நிச்சயமா நம்முடைய அல்லாஹ் நமக்கு செஞ்ச அற்கொடைகளுக்கு கேள்வி கணக்கு இருக்குது. அவர் வழங்கிய இந்த உடலுக்கு, அவர் இந்த சரீரத்துக்கு நமக்கு நல்ல பார்வையை கொடுத்தாரு, நல்ல ஒரு செவித்திறனை கொடுத்தாரு, நல்ல சிந்திக்கக்கூடிய மூளையை கொடுத்தாரு, இயங்கக்கூடிய உடம்பை கொடுத்தாரு, பிடிக்கக்கூடிய கைகளை கொடுத்தாரு, நடக்கக்கூடிய கால்களை கொடுத்தாரு, நமக்கு படுக்கக்கூடிய முதுகுகளை கொடுத்தாரு, ஓய்வு எடுப்பதற்காக இரவுகளை கொடுத்திருக்கிறாரு, பகலில் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு, சம்பாதிக்கிறதுக்குன்னு ஏராளமான அற்கொடை கொடுத்திருக்கிறாரு. அந்த அற்கொடைக்கு நன்றி செலுத்துறோம்னா நாம தப்பிச்சோம். ஆனா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எதையுமே செய்யாம அலட்சிய போக்க இருந்தோம்னு சொன்னா அப்ப கணக்கு கொடுக்க அழைக்க மாட்டான் என்று எண்ணிக்கொண்ட ஒருத்தரும் லிஸ்ட்ல நாம போயிடுவோம். கரெக்டா? அப்படி அவன் நினைச்சுக்கிட்டானான்னு கேட்கிறாரு. நம்ம நோக்கி அந்த கேள்வி இருக்குதுன்னா நாம சரியா இருக்கான்னு பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு வழங்கிய உண்டு நாம நன்றி செலுத்தோமா, அவரை மெச்சுறோமா, அவரை ஒரு நினைவு கூறுறோமா, அவரை துதிக்கிறோமா, என்னவெல்லாம் நம்ம செய்யறோம் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். அப்படி செய்யும் பொழுதுதான் என்னவாகும், கணக்கு கொடுப்பதற்கு நாம அழைக்கப்படுவோம். நாம இந்த மாதிரியான அல்லாஹ்வுடைய பாதையில இந்த அமல்கள் செஞ்சா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியுங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு நாம அவரை குறித்து பேசிட்டு இருக்கோம். அல்லாஹ் குறித்து பேசுறோம், அவருடைய சட்டங்களை தெரிஞ்சுக்கிடுறோம், அவருடைய பாதை இருப்பதற்கு முயற்சி பண்றோம். இது நமக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்வா இருக்குதுங்கிறத அறிகிறோம். அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் கணக்கு கொடுக்க அழைப்பாருங்கிறது நம்பிக்கை வச்சிருக்கிறோம். ஒருபோது நம்ம அப்படியே காணா பேர மாட்டோம். அவன் கேட்கறான்ல, குந்து துராபான்னு சொல்லிட்டு நான் மண்ணோட மண் ஆயிருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறான். 28 அத்தியாயத்தோட கடைசி வசனத்துல அந்த அளவுக்கு அவனுடைய நரகம் அவனுடைய விதியா இருக்குது. அப்பதான் அங்க பிராபிக்கிறான், ஐயோ என் கை சேதமே யா வேலத்தா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கறான், நான் மண்ணோட மண் ஆயிருக்க கூடாது அப்படின்னு. அது மாதிரி ஆக முடியாதுங்கிற அல்ல சொல்றேன். அப்படி எல்லாம் ஆக முடியாது. அப்ப நாம நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அது மேல. நாம அப்படி ஆக முடியாது. ரீதியான கேள்வி, அது நிரந்தரமா வாழ்க்கையா இருக்குது, அது என்றும் அழியாத ஒரு வாழ்க்கையா இருக்குது. அந்த வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் கணக்கு கொடுக்க நாம் அழைக்கப்படுவோங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதுதான் அங்க அல்லாஹ் கேள்வி வைக்கிறாரு. கணக்கு கொடுக்க அவனை எவரும் அழைக்க மாட்டான் அவன் எண்ணிக்கொண்டானா அவன் தற்பெருமை எடுத்துக் கொள்கின்றான். மிகவும் ஏராளமான பணத்தை நான் செலவு செய்து விட்டேன் என்று அவனை பத்தி எப்படி அவன் சம்பாதிக்கிறான்ல, நிறைய சேர்த்து வைக்கிறான்ல, அதெல்லாம் செலவு பண்றதுல அவன் பெரிய நினைக்கிறான். நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதெல்லாம் கடவுள் வழங்கிய ஒண்ணா இருக்குது அப்படிங்கிறது
அல்லாஹ் வழங்கிய ஒன்றிலிருந்து நாம அதனுடைய பங்குகளை அளிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். ஜக்காத்து கட்டாய தர்மம், சாதாரண தர்மம் வேற, 5, 10, 20 அள்ளி கொடுக்குறது அது வேற, தான தர்மங்கள் செய்யறது வேற, உணவளிக்கிறது வேற. கட்டாய தர்மம் என்ன இருக்குது? மாசத்துல நாம 40,000 சம்பாதிக்கிறோமா, அதுக்கு 1000 ரூபாய் கம்பல்சரியா கொடுக்கணும் அப்படின்னு அறிஞ்சு வச்சிருக்கோம். அந்த கடமையை செய்யும் பொழுது நம்ம என்ன இருக்காது, இந்த மாதிரியான பெருமைகள் இருக்காது. நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் செலவு பண்ணேன் அப்படின்னு இருக்காது. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும், கடவுளை அலட்சியம் செய்யக்கூடிய ஒருத்தனை பொறுத்த வரைக்கும் அவன் தற்பெருமை எடுத்துக் கொள்கிறாங்கிறான். தற்பெருமைக்கு ஏதாவது வேலை இருக்குதா? போன வாரமே நம்ம பேசணும். நாம தற்பெருமை கொள்வதற்கு எந்த வித முகாந்திரமும் கிடையாது, காரணமும் கிடையாது. நாம அல்லாஹ்வுடைய படைப்பா இருக்கிறோம், அழிந்து போகக்கூடிய ஒண்ணா இருக்கிறோம், மண்ணில இருந்து வந்த ஒண்ணா இருக்கிறோம். காலம் இருக்கக்கூடிய மண்ணு தரையில இப்பவும் கிடக்கக்கூடியதா இருக்குது. அந்த மண்ணில இருந்து வந்த நமக்கு என்ன அருகதை இருக்குது தற்பெருமை கொள்வதற்கு? கடவுள் நம்மள சிறப்பா வச்சிருக்கிறார், அதுக்காக தற்பெருமை கொள்ள முடியாது இல்ல. எப்பவுனா அவர் பெற்றிடுறார். அவரு எந்த நிமிஷத்துல எதையும் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. எப்பவுமே அவருடைய நினைவு அச்சத்துல இருந்து மன்னிப்பிக்க தண்டு செலுத்தி இருந்தால் நம்மளை ஒருபோதும் அவர் தண்டிக்க மாட்டாரு. நம்மளை என்ன செய்வாரு? அவரை மீட்டுக் கொள்ளும் வரை நம்மளை அவர் காப்பாற்றுவார். ஆனா அதே சமயத்துல விபரீதத்தை கொள்ளக்கூடிய பத்தி இங்க ஏராளமான பணத்தை நான் செலவு செய்திருக்கேன். சம்பாதிச்சான் அப்படிங்கிற நினைப்பு இருக்கிறதுனால தான் அவனுக்கு என்ன வருது? இந்த மாதிரியான ஒரு அகந்த வருது, திமிரு வருது, இது மாதிரி ஒரு பெருமை வருதுங்கிறத நாம அறிஞ்சு வச்சிருக்கோம். ஆக அவன் என்ன சொல்றாரு? ஏராளமான பணத்தை நான் செலவு செய்து விட்டேன் என்று எவரும் அவனை பார்க்கவில்லை என்று அவன் எண்ணிக்கொண்டானான். யாருமே அவனை பார்க்கல நினைச்சுக்கிட்டான் அவன் அப்படி கேட்கிறார். ஆனா கடவுள் எப்பவுமே பார்த்ததா இருக்கிறார். நமக்கு தான் தூங்குனா பார்வை தெரியாது, கண்ணு மூணா பார்வை தெரியாது, கண் போது பார்வை தெரியாது. நான் கடவுளை பொறுத்த வரைக்கும் எப்போதும் விழிப்புடன் இருக்கக்கூடிய ஒருத்தரா இருக்கிறார். அவருக்கு எந்த விதமான அசதியும் கிடையாது, தூக்கமும் கிடையாது இல்லையா? அப்பேற்பட்ட மகத்தான ரட்சகர். எப்பவும் அவர் பசீர் நம்ம சொல்றோம், பார்ப்பவர், எப்பவும் பார்க்கக்கூடியவர். நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரியுதுதான் பார்க்க முடியும். இந்த திரைக்கு அப்பால பார்க்க முடியாது, செவருக்கு அப்பால பார்க்க முடியாது, இந்த ஷட்டருக்கு அப்பால பார்க்க முடியாது, கண்ணாடி வெளியே பார்க்க முடியும். வேற கண்ணு தெரியாத தடுப்பொழி இருந்து பார்க்க முடியாது. கடவுளை பொறுத்த வரைக்கும் மண்ணுக்குள்ளே ஊழ்வி பார்ப்பார், எதையும் பார்க்க வல்லவரா இருக்கிறார். அப்பேற்பட்டவர் நம்ம ரட்சகர். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்றாரு, எவரும் அவனை பார்க்கவே என்று அவர் கொண்டானா. அப்படி இல்லைன்னு நம்ம டிக்ளேர் பண்றோம். அப்படி இல்ல, கடவுள் தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கிறாரு. நாம ஒரு கேமரா முன்னாடி இருக்கிற மாதிரி நாம பார்த்துட்டு இருக்கிறோம் என்றோம். அதுக்கப்புறம் சில விஷயம் எல்லாம் சொல்றாரு, நம்ம விரிவா பார்ப்போம். இரு கண்களை பத்தி சொல்றாரு, அப்புறம் உதடு பத்தி சொல்றாரு, நாக்கு பத்தி சொல்றாரு, 2 பாதையை காட்டினும் சொல்றாரு, எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்றாரு. இந்த சூறை 20 வசனங்கள் போகுது. நம்ம ஒரு 6 வசனம் பார்த்திருக்கிறோம். தொடர்ச்சியா வரக்கூடிய வாரங்கள்ல மத்ததை பார்ப்போம். ஆக இங்க நாம கடவுளை நினைவு கூறக்கூடிய ஒரு நோக்கம் என்னன்னா, தொடர்ச்சியா நாம அவரோட நம்ம ஒன்று இருக்கணும், அவர் நினைவு கூறி இருக்கணும், நம்முடைய ஆன்மாவை பலப்படுத்தணும், நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டு நாம மீட்கப்படணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நாம இங்க கூடியிருக்கிறோம். அத தொடர்ச்சியா நம்ம இருப்பதற்கெல்லாம் நமக்கு அருளும் கிருபையும் செய்வாரான்னு சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் நினைத்தும் அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமு அலைக்கும்.